கர்நாடகா ஃபேமஸ் தொன்ன பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஸ்டார் அன்னாச்சி, கொஞ்சமாக வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஆயில், நெய் சேர்த்து சூடானதும் அதில் 3 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஸ்டார் அன்னாச்சி, ஒரு மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பிரியாணி மசாலா நான் வீட்டில் அரைச்சது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. நான் 1 கப் சீரக சம்பா அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கலந்தக்கப்புறமா மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கர்நாடகா ஃபேமஸ் தொன்ன பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக ரெடி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.